Taste the Daily. அண்மை செய்தி. காவல்துறையால் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் தாய் மாலதி, சகோதரர் நவீன்குமார் மற்றும் உறவினர்கள் திருப்புவனத்தில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் விசாரணை நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் முன்பு விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தாமரை வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தாமரை, இது பற்றிய விவரங்களை வழங்கலாம். வணக்கம் உமேஷ். திருப்பம்புனம் அருகே மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார், நிகிதா என்ற பெண் பக்தர் கொடுத்த நகை மாயமானதாக கொடுத்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் அஜித்குமாரை கடுமையாக தாக்கி சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்காக பதிவு செய்யப்பட்டு உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அதை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டதன் அடிப்படையில் நேற்று முதல் விசாரித்து வருகிறார். நேற்று காவல்துறை திருப்பம்புனம் காவல் நிலையத்தில் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் ஏடிஎஸ்பி சுகுமார், ஆய்வாளர் ரமேஷ்குமார் உள்ளிட்டவர்களிடம் விசாரணை செய்து காவல் நிலைய ஆவணங்களையும் விசாரித்தார். அதனைத் தொடர்ந்து 10 மணி நேரம் நேற்று அந்த விசாரணை நடந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் இன்று இறந்த அஜித்குமாரினுடைய தாயார் மாலதி, அவரது சகோதரர் நவீன்குமார், அவர் தாக்குதலுக்கு உள்ளாகும் போது வீடியோ எடுத்த அவருடைய நண்பர் சித்தீஸ்வரன் ஆகியோரிடம் இன்று ஆய்வு மாளிகையில் விசாரணை நடத்தி வருகிறார் உமேஷ்.